Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுசஸ் கிளாஸ் டே 8 பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய வீடியோ ப்ளவுசஸ் கிளாஸ் கிராஃப்ட் ஒர்க் எப்படி பண்ணலான்னு 7 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா நார்மல் த்ரெட், நார்மல் நீடில், கட் பீட், ஃப்ளவர் சீக்வன்ஸ், 2 mm கோல்டன் பீட். ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்து ஒரு சர்க்கிள் போல் நீங்கள் வரைஞ்சிக்குங்க. நான் இங்கே க்ரீன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் இது ப்ளூ கலராக தெரியும். ஆனால் இது க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் சீக்வன்ஸ், ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஆனால் உங்களுக்கு இது ப்ளூ கலராக தெரியும். அதே போல் கிளாத்தும் நான் க்ரீன் கலராக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அது ஷேடோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக தெரியும். இப்போ இது ஃபஸ்ட்டு எப்படி இந்த டிசைன் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. அதில் மேலே ஊசியை கீழேருந்து குத்தி நடுவில் ஃப்ளவர் சீக்வன்ஸை இன்சர்ட் பண்ணிடுங்க. 2 mm பீட் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்குள்ளே மேலேருந்து கீழே இழுக்கணும். இப்போ இது இன்சர்ட் ஆயிடுச்சு. அது பக்கத்திலே இன்னொரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் விடணும். அதில் ஒரு 2 mm பீட். இது எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த நூல் நீங்கள் கிளாத்துக்கு ஏற்ற கலரில் நீங்கள் எடுத்துக்குங்க. நான் எல்லாத்துக்கும் கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர் த்ரெட் இருக்கணும். எல்லோ கலர்னால் அந்த கலர் எல்லோ கலர்னால் எல்லோ கலர் த்ரெட் இருக்கணும். அந்த கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் தெரியாது. உங்களுக்கு இது அவங்கவுங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி மாறுபடும். இது ஜஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் தான். இதை நீங்கள் ப்ளவுஸில், சுடிதார்லலாம் இந்த டிசைன்லலாம் நீங்கள் மேக் பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஐடியா பொறுத்து அது மாறுபடும். இப்போ இருக்க ஆப்போசிட் சைடில் கீழே குத்தி மேலே இழுங்க. அது ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரு 2 mm பீடு. இப்போ அது பக்கத்துலே இன்னும் ஃப்ளவர் சீக்வன்ஸ், அது கூடவே ஒரு 2 mm பீடு. இப்போ இதில் மிடில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஒரு 2 mm பீடு. இப்போது நம்ம கீழே அழகாக இது மேக் பண்ணிட்டோம். இது பக்கத்துலேயே ஒரு 2 mm சுகர் பீடு, 2 mm கோல்டன் பீடு. ஒரு கோல்டன் பீடு எடுத்திருக்கேன், 2 mm சுகர் பீடு, கோல்டன் பீடு. இதை நீங்கள் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இது உங்களுடைய விருப்பம் தான். இது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுல்லாக சுகர் பீடு கோல்டன் பீடும் கொடுக்கலாம் 2 mm. அப்படி இல்லைன்னா கட் பீடு 2 mm பீடும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். அது இல்லை வேறு என்ன உங்கள்கிட்ட திங்ஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் மேலே நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணினே வரணும். இப்போ அது பக்கத்துலே ஒரு 2 mm பீடு. இப்போ இது பாதி போட்டோம். இது பக்கத்துலேயே குத்தி மேலே எடுக்கணும். ரவுண்ட் ஷேப் வந்து மாறாமல் பார்த்துக்கணும். 2 mm பீடு 2 mm பீடு மேலேருந்து கீழே குத்தி இன்ஸ்டர்ட் பண்ணி எடுங்க. நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் மாறாமல் நம்மளுக்கு வரணும். இதுவும் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து மாறுபடும். இது பக்கத்துலேயே நீங்கள் இது குத்தணும். இல்லை சுகர் பீடு மட்டுமே இந்த சர்க்கிளில் நீங்கள் இன்செர்ட் பண்ணலாம். இல்லை கட் பீடு மட்டுமே இன்செர்ட் பண்ணலாம். இல்லை சுகர் பீட் கட் பீடு 2 mm பீடு அது மூணுமே நீங்கள் இருப்பலாம். இதுக்கு பதில் வேறு என்ன ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை நீங்கள் வந்து இல்லை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. நம்ம மூணுமே சேர்த்து கொடுத்தா அந்த சர்க்கிள் அந்த ஷேப் வராது. அதனால் தனித்தனியாக நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். நான் எண்டிங்கில் மட்டும் சுகர் பீடு 2 mm பீடு சுகர் பீடு கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணுறேன் நான். இப்போது இந்த சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சுகர் பீட் 2 mm பீடு. சுகர் பீடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் ஊசியில் வந்து உள்ளே போகாது. அதனால் அதை பார்த்துக்குங்க. 2 mm பீடு சேர்த்து அந்த ரவுண்ட் ஷேப்லே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதிலே நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கட் பீடு கீழேருந்து மேலே பக்கத்துலேயே குத்துங்க. அது வந்து கட் பீட் ஒன்று ஆட் பண்ணுங்க. அது தனியாக இன்செர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். நீங்கள் சுகர் பீடு 2 mm பீடு ஆட் பண்ணிங்கன்னா அது கூடவே அந்த ஷேப் வந்து வராது. ரவுண்ட் ஷேப் வந்து வராது. ஸோ இது மட்டும் தனித்தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போது அது பக்கத்திலே 2 mm பீடு
இன்சர்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் குத்தி எடுக்கணும். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். மறுபடியும் அது பக்கத்துலேயே குத்தி கட் பீடை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போது இல்லை பாதி சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ 2 mm பீட். நீங்கள் எல்லாமே தனித்தனியாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு வராது. ஸோ இது எல்லாமே பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும். ஒரு கட் பீட். இது நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். உங்கள் கிளாத்துக்கு ஏற்றாப்புல த்ரெட்டை வந்து அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த நூல் என்ன கலர் பண்ணுறீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு மேட்ச் அழகாக இருக்கும் அது. இப்போ நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துட்டோம். இப்போ சுகர் பீடு ஆட் பண்ணோம். 2 mm பீடு ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 mm பீடு ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் சுகர் பீடு ஒன்று ஆட் பண்ணிடுங்க. இப்போது அதை உள்ளுக்கா குத்தி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அந்த சுகர் பீடுக்கு பக்கத்தில் நீங்கள் குத்தணும். இப்போ நம்ம இது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நடுவில் வந்து இது பிளாங்காக இருக்குது. இங்கே கீழே நாட் போட்டு முடிச்சிடுங்க. நடுவில் பிளாங்காக இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன டிசைன் உள்ளே பண்ணனாலும் நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா, இந்த டிசைனை வந்து பேஸ்ட்டு பண்ணி உள்ளே நான் ஒட்ட போகிறேன். அப்போ அது வேறு மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும். அது இல்லை நீங்கள் ஹேங்கிங் வேணும்னா டியூப் பீடை வச்சு அதை நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி இதை வந்து சென்டரில் நீங்கள் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போது இது ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் ஹேங்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேங்கிங்கும் பண்ணலாம். இல்லை பீடு 5 mm பீடு வேறு என்ன வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. நான் இதோடு இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.